ஓகே, நம்ம நெக்ஸ்ட் 10 கொஸ்டின் பார்க்கலாம். எனக்கு 11ல இருந்து 20 வரைக்கும் எப்படி சால்வ் பண்ணலாம். ஸோ 11th கொஸ்டின் தான் கொடுத்துருக்காங்க. இந்த கிவன் ஃபிகர் டிஇ இந்த சைடும் எனக்கு பிசியும் பேரலல்னு கொடுத்துட்டாங்க. அப்படி இருந்தால் இந்த 4 கேசஸ்ல எது ட்ரூன்னு பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ட்ரையாங்கிள் கொடுத்தாலே இது வந்து சிமிலர் ட்ரையாங்கிள் தான். நம்ம பார்த்த உடனே சொல்லிடலாம் சிமிலர் ட்ரையாங்கிள் ப்ராப்பர்ட்டி தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ சிமிலர் ட்ரையாங்கிள் ப்ராப்பர்ட்டி ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செக் பண்ணோம்னா, ரெண்டு ட்ரையாங்கிளும் எப்படி சிமிலர் ட்ரையாங்கிள் அப்படி சொல்றேன்னு பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ட்ரையாங்கிள் ஈஸியாக சொல்லிடலாம் நீங்க. ட்ரையாங்கிள் ஏடிஇயும் ட்ரையாங்கிள் ஏபிசியும் ஈக்குவல் சொல்லலாம். ஸோ ட்ரையாங்கிள் ஏ பி சி இது ரெண்டுமே ஈக்குவல். ஸோ மோஸ்ட்லி ட்ரையாங்கிள் எப்படி சிமிலர் ட்ரையாங்கிள்னா பார்க்கணும்னா எல்லா ஆங்கிளும் சேமாக இருக்கும், லென்த் வந்து ஒரு ஸ்கேலன் ஆயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏ ஆங்கிள் ரெண்டுத்துலையுமே காமன், இந்த ஏ ஆங்கிள் நான் வந்து ஆல்ஃபான்னு எடுத்துக்கிறேன். இதுக்கு இந்த சம்க்கு யூஸ்ஃபுல்லாக பின்னாடி வர சம்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி, அதனால இங்கேயே கற்றுக்கிட்டாங்க. ஸோ இந்த ஆங்கிள் எனக்கு ஆல்ஃபா தான். ஸோ அந்த மாதிரி எனக்கு பி ஆங்கிளும் சி ஆங்கிளும் ரெண்டும் பேரலல் லைன் சொல்லிட்டாங்க. இந்த பேரலல் லைன் எதுக்கு கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல உங்களுக்கு இப்போ தெரியும். ஏன்னா இது பேரலல் லைனு, இது டிரான்ஸ்வர்ஸ் லைனு, எனக்கு இதான் பி பாயிண்ட், இதான் டி பாயிண்ட், ரெண்டுமே சேம் அமௌண்ட் ஆஃப் ஆங்கிள் தான் வச்சிருக்கோம் பேரலல் லைன் ப்ராப்பர்ட்டி படி. ஸோ இது பி பாயிண்ட், இது டி பாயிண்ட். ஸோ பேரலல் லைன் டிரான்ஸ்வர்ஸ் லைன் கட் ஆகுதுன்னா இங்கே என்ன ஆங்கிள் இருக்கோ அதே ஆங்கிள் தான் இங்கே இருக்கும். ஸோ அது இப்படி பார்த்தா எனக்கு இங்கே என்ன ஆங்கிள் இருக்கோ அதே ஆங்கிள் தான் இங்கே இருக்கும். இந்த ஆங்கிள் பீட்டானா இந்த ஆங்கிள் எனக்கு பீட்டா தான். ஸோ அப்போ எனக்கு ஆங்கிள் பி இது பீட்டா. ஸோ தேர்ட் சைடு பார்க்குறோம், தேர்டு அதே தான். இதுவும் பேரலல் லைன், இது டிரான்ஸ்வர்ஸ் லைன். இங்கே ஆங்கிள் என்ன இருக்கும் காமா இருந்ததுன்னா அதே காமா தான் இங்கே இருக்கும். ஸோ இங்கேயும் காமா. ஸோ எனக்கு டிஇ என்னன்னு தெரியும், எக்ஸ். ஏஇ ஏ, எனக்கு பிசி வந்துட்டு ஒய்ஏ. ஸோ இந்த சைடு பார்க்குறேன் எனக்கு ஏசி ஏ பிளஸ் பி. ஸோ நான் ரேஷியோ எடுக்கக்குள்ள எந்த ரெண்டு ஆங்கிளுக்கு நடுவில் பார்க்கறனோ அதே ரெண்டு ஆங்கிள் தான் நான் எல்லாத்துக்கும் பார்க்கணும். இங்கத்துக்கு நீங்கள் ஆங்கிள் பக்கத்தில் ஈஸியாக சொல்லிடலாம். இந்த சைடும் கரெக்டு, இந்த சைடு ரேஷியோ. டிஇ ரேஷியோ இங்கே பிசி, அதுக்கு இது ஏஇ ரேஷியோ பார்த்தா இங்கே ஏசி. அதே மாதிரி ஆங்கிள்ஸ் வச்சு பார்த்தா எனக்கு பீட்டா காமாக்கு நடுவில் எந்த சைடு இருக்கோ அதே சைடு தான் இங்கே இருக்கணும். பீட்டா காமாக்கு கரெக்டாக எடுக்கணும். ஸோ இங்கே ஆல்ஃபா காமாக்கு நடுவில் எது இருக்கோ ஆல்ஃபா காமா அப்படி தான் எடுக்கணும். ஸோ எனக்கு இந்த சைடு டிஇ எனக்கு எக்ஸ் divided by BCYE equal to AE A divided by ACA plus B. So X equal to AY divided by A plus B. Option C the correct answer. X equal to AY divided by A plus B. 11th one. 12th one பார்க்கலாம். ஸோ 12th one கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ ஒரு லைன் செக்மெண்ட் இப்படி இருக்க போது இருந்துட்டு இதோட கோஆர்டினேட் ரெண்டு கோஆர்டினேட் கொடுத்துருக்காங்க. ஏ கோஆர்டினேட் இது, பி கோஆர்டினேட் இது. ஸோ ஏ கோஆர்டினேட் வேல்யூ என்னன்னா எனக்கு 1,3, பி கோஆர்டினேட் வேல்யூ வந்து எனக்கு 4,6. ஸோ பின்ற பாயிண்ட் வந்து இங்கே இருக்க போகுது. ஸோ இந்த பின்ற பாயிண்ட் என்ன இன்டர்னல் செக்ஷன்ல என்ன ரேஷியோ பிரிக்குதுன்னா இன்னைக்கு இங்கே 2 இங்கே 1 ரேஷியோட பிரிக்குது. ஸோ இந்த பியோட பாயிண்டோட கோஆர்டினேட் என்ன இருக்கும், எக்ஸ் கமா ஒய். ஸோ இதுக்கு என்ன ஃபார்முலானா இங்கே இருக்கு, இதுக்கு இதான் இன்டர்னல் செக்ஷன் ஃபார்முலா. எனக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்டோட வேல்யூ x1 y1, செகண்ட் இது x2 y2, இது வந்து தேர்ட் பாயிண்ட் தான் பி பாயிண்ட் கண்டுபிடிக்க போறேன். xy கண்டுபிடிச்சனா mx2 plus nx1 divided by m plus 1, comma my2 plus ny1 divided by m plus n.
ஃபார்முலா உங்களுக்கு மறந்துட்டுனா கூட பரவாயில்ல. எனக்கு ஃபர்ஸ்ட் நான் இதையும் மல்டிப்ளை பண்ணணும். 4 × 2 8. அதுக்கப்புறம் இதையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 1 × 1 1 டிவைட் பை ரேஷியோ என்ன இருக்கோ அதில் அது மல்டிப்ளை 2 + 1 3. செகண்ட் பாயிண்ட் வந்துட்டு 6ஐயும் 2 மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 12, 3யும் 1 மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 3 டிவைட் பை 3. 9/3 3 ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட்டு, 15/3 எனக்கு 5. ஸோ எனக்கு 3, 5. ஆப்ஷன் டி தான் எனக்கு 12th ஒன்றுக்கும் ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே 13th ஒன் பார்க்கலாம். 17th ஒன்று நம்பர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ப்ரைம் ஃபேக்டர் 3825 கொடுத்துருக்காங்க. இது நான் பார்க்குறேன் எல்லாத்துலேயுமே காமன் ஃபேக்டர் 3 5 இருக்குது. ஸோ அதனால் நான் மேக்ஸிமம் 5 டேபிளில் போகிறேன் ஃபர்ஸ்ட்டு. ஸோ 7 5 7 டைம்ஸ் 35 வந்திருக்கும். 35ல் மீதி 3 வந்திருக்கும். 6 டைம்ஸில் 30 இங்கே 2 வந்திருக்கும். அகெயின் எனக்கு வந்து 5 25ல் 5 வந்திருக்கும். அகெயின் நான் 5 டேபிளில் போகிறேன். ஸோ 1 டைம் 5 வந்திருக்கும். மீதி இங்கே 2. 5 டைம்ஸு 25 1. அகெயின் 3 டைம்ஸ் 5 வந்து 15 வந்திருக்கும். ஸோ இங்கே 3 டேபிள் போகலாம். நெக்ஸ்ட் ஏன்னா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 3 வரும். நெக்ஸ்ட் வந்து 15 வந்து 5. 5 × 3 15, 1 × 3. அகெயின் எனக்கு 3 டேபிளில் வரும். 1 டைம்ஸு இங்கே 2 வந்திருக்கும். எனக்கு 7 டைம்ஸ். ஸோ எனக்கு 5 ஸ்கொயரு 3 ஸ்கொயரு ப்ளஸ் 17. எனக்கு ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். 13th ஒன். 14th ஒன் பார்க்கலாம். 14th என்ன சொல்றாங்கன்னா இந்த டயக்ராம் ஃபிகர் இருக்கு. ஸோ ஏடி எனக்கு கொடுத்துட்டாங்க. ஏடி வந்து எனக்கு 4, பிடி வந்து இது வந்து 3. ஸோ இது 4 இது 3 இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அப்போ ஏபி என்னவா தான் இருக்கும் போதுன்னா 5 தான் இருக்க போகுது. ஸோ எனக்கு சிபி கொடுத்துட்டாங்க. இங்கே சிபி வந்து எனக்கு 12. சிபி 12னா இந்த ஹைபாட்டினியூஸ் ஏசி என்னவா தான் இருக்க போது 13 இருக்க போகுது. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இப்போ எனக்கு காட்டிட்ட கண்டுபிடிக்கணும். ஸோ காட்டிட்டாவோட ஃபார்முலானா எனக்கு வந்து அட்ஜசன்ட் டிவைட் பை ஆப்போசிட். அட்ஜசன்ட் வந்து 12, ஆப்போசிட் வந்து 5. ஸோ எனக்கு 12/5. இந்த ப்ராப்ளத்துக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி 14th ஒன். 15th ஒன் 15th ஒன் பாருங்க. ஸோ ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது. ஏபிசின்னு ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது. நான் இந்த சைடு வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஆட் பண்ணால் எனக்கு 12க்கு ஈக்குவல். அதே மாதிரி எக்ஸ் மைனஸ் ஒய், எக்ஸ்லேருந்து ஒய் செப்பரேட் பண்ணால் இதுக்கு 8க்கு ஈக்குவல். நீங்கள் ஆப்ஷன்லேயே பாருங்க. எக்ஸ் வந்து 10, இங்கே 2 இருந்தால் 12 கரெக்டு. அதே மாதிரி இங்கே 10 2 இருந்தால் கரெக்டு. இங்கே 10 - 2 8 வரும். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. மீதி ஆப்ஷன் நீங்கள் செக் பண்ணி பார்த்தா கரெக்டாக வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டாவது ஆப்ஷன் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ 12 8 போடல எனக்கு 20 இருக்கணும். ஆனால் இங்கே 12 தான் இருக்குது. அப்போ இந்த ஆப்ஷன் வர சான்ஸ் இல்லை. இது தப்பு. ஸோ ரெண்டாவது பார்க்கலாம். எனக்கு 2 10 இருக்கு. ஸோ எனக்கு இங்கே 2 இங்கே 10 இருந்தால் எனக்கு 12 கரெக்டாக வருது. இங்கே 2 இங்கே 10 இருந்ததுன்னா எனக்கு -8 தான் வந்திருக்கணும். அப்போ இது வர சான்ஸ் இல்லை. எனக்கு ஆப்ஷன் சி கரெக்ட் இல்லை. ஸோ ஆப்ஷன் டி பார்த்தீங்கன்னா 20 + 0 பண்ணால் எனக்கு 20 தான் வந்திருக்கும். இங்கே 12 இருக்குது. ஆப்ஷன் டி வர சான்ஸ் இல்லை. அவ்வளோதான். எனக்கு ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். இப்போ எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ எனக்கு எக்ஸ் ப்ளஸ் ஒய் = 12, x minus y = 8. So y ஃபுல்லாக கேன்சல் பண்ணிடலாம். 20 12 + 8 வந்து 20, 2x 20னா அப்போ எக்ஸோட வேல்யூ வந்துட்டு 10. ஸோ இங்கே எக்ஸோட வேல்யூ 10னா இங்கே ஒய்யோட வேல்யூ 2 தான் இருக்கும். அப்போ 10 2 தான் கரெக்ட். இது ஆப்ஷன் ஏ தான் எனக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 16th ஒன். ஸோ 16th என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் இருக்க போது ஏபிசி, அதில் ஏசியும் பிசி ஈக்குவல் அப்படின்னா இந்த கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த கண்டிஷன் அப்போ ஆங்கிள் சி என்னவாகும்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா எப்பயுமே ட்ரையாங்கிள் வரைய கற்றுக்கணும். ஏ பி சி
என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு 2ac ஸ்கொயர். இந்த 2ac எப்படி எழுதலாம்னா எனக்கு ac ஸ்கொயர் பிளஸ் ac ஸ்கொயர்னு எழுதலாம். ஸோ எனக்கு ஏசி பதிலாக எனக்கு ஏசி ஈக்குவல் டு பிசி. ஸோ இந்த ஏசிக்கு பதிலாக நான் பிசி சப்ஸ்டியூட் பண்ணலாம். எனக்கு ஏசி ஸ்கொயர் பிளஸ் பிசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர். அப்படி பார்த்தா இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தெரிஞ்சிச்சு உங்களுக்கு. ஏபி இதை ஸ்கொயர் பண்ணால் இந்த ரெண்டு ஸ்கொயருக்கும் ஈக்குவல், இந்த ரெண்டுத்தையும் ஸ்கொயர் பண்ணி ஈக்குவல். அப்போ வந்துட்டு எனக்கு இதான் ஹைபாட்டனியூஸ். எனக்கு ஹைபாட்டனியூஸில் என்ன சைடு ஆப்போசிட் சைடு, ஹைபாட்டனியூஸ்க்கு எது ஆப்போசிட்டாக இருக்கோ அது 90 டிகிரி தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நார்மல் ட்ரையாங்கிள் வரைஞ்சது. ஸோ நார்மல் ட்ரையாங்கிள் இப்படி தான் நீங்கள் மோஸ்ட்லி பார்ப்பீங்க. இதான் எனக்கு ஹைபாட்டனியூஸ். ஹைபாட்டனியூஸ்க்கு எனக்கு ஆப்போசிட் இந்த சைடில் இருக்க ஆங்கிள் வந்து சியாக தான் இருக்கும். அதுதான் ஹைபாட்டனியூஸ். இது இதுக்கு ஆப்போசிட்டாக போகிற ஆங்கிள் 90 டிகிரி தான் இருக்கும். இந்த ஆங்கிள் 90 டிகிரி. இப்போ சியோட ஆங்கிள் என்னன்னா எனக்கு 90 டிகிரி. ஆப்ஷன் டி தான் எனக்கு கரெக்டான ஆன்சர். 17th ஒன் பார்க்கலாம். ஸோ 17th ஒன் என்ன கொடுத்துருக்கோன்னா இஃப் -1 இஸ் 0 ஆஃப் தி பாலினாமியல். ஒரு பாலினாமியல் இருக்குது, எனக்கு எக்ஸ் ஸ்கொயர் -7x -18 ஒரு பாலினாமியல் இருக்கு. இதுக்கு ஒரு 0 கொடுத்துட்டாங்க, -1. இன்னொரு 0 கேட்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு எப்பயுமே ஒரு 0 கொடுத்துட்டாலே இந்த பாலினாமியல் எனக்கு சால்வ் பண்ணி 2 எழுதி அதில் இருக்கான்னு பார்க்க தேவையில்ல. இது ஏன் இப்படி ஒரு 0 கொடுக்குறாங்கன்னா ஈஸியாக நீங்கள் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலாம் தான். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் த ஜீரோஸ் எனக்கு -8. அப்போ நான் 2 0 மல்டிப்ளை பண்ணால் எனக்கு வந்துட்டு -8 வரும். அப்போ ஒரு 0 வந்து நெகட்டிவ் ஒன்று கொடுத்துட்டாங்க. இன்னொன்று என்னதுன்னா 8. 8ஆல் மல்டிப்ளை பண்ணால் தான் எனக்கு வரும். அப்படின்னா ஆப்ஷன் டி தான். இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இன்னொரு மெத்தடும் யூஸ் பண்ணலாம். சம் ஆஃப் த ஜீரோஸ் எனக்கு +7. இங்கே -7 வந்து அதோட ஆப்போசிட் தான் வரும், +7. ஸோ -1 ஒரு 0. இப்போ இன்னொரு 0 வந்து எக்ஸ். இதான் கண்டுபிடிக்கும். -1 சைடு போனால் +1 ஆகிடும். எக்ஸ் வந்து 8. இப்படி கூட கண்டுபிடிச்சிருக்கோம். 18th என்ன சொல்றாங்கன்னா இன் ஏ த்ரோ ஆஃப் பேர் ஆஃப் டை. ஒரு 2 பேர் ஆஃப் டை த்ரோ பண்றாங்க. ரெண்டு டைலையும் சேம் நம்பரே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி த்ரோ பண்றாங்க, சேம் நம்பரே இருக்கு. எங்க பாசிபிலிட்டி இருக்கு? 1 1 2 2 3 3 4 4 5 5 6 6. அப்படியே நீங்க பாத்தீங்கன்னா இது எப்படி நான் சொன்ன டைகனல்ல மட்டும் தான் நம்பர் இருக்கும், சேம் பேர் ஆஃப் நம்பர். ஸோ 6 நம்பர்ஸ் இருக்கும். ஸோ எனக்கு 6/36 எனக்கு 1/6 வேல்யூ ஆகுது. ஆன்சர் 1/6. 1/6க்கு ஆப்ஷன் ஏ இதான் கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு லைன் செக்மெண்ட் இருக்கு, அது 2 பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. அதோட மிட் பாயிண்ட் என்னன்னு கேட்குறாங்க. மிட் பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. அப்போ அந்த 2 பாயிண்டோட பி. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஏ பாயிண்ட் என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஏ பாயிண்ட் என்னன்னா எனக்கு 3p, 4. எனக்கு பி பாயிண்ட் வந்து 2, 6. எனக்கு இங்க இருக்க பாயிண்ட் எனக்கு 2, 6. இது வந்து மிட் பாயிண்ட். ஸோ மிட் பாயிண்ட் ஃபார்முலா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்டர்னல் செக்ஷன் ஃபார்முலா இதான். இன்டர்னல் செக்ஷன்ல எம்மும் என்னும் ஒன்று சப்ஸ்டிட் பண்ணால் மிட் பாயிண்ட் கிடைக்கும். அப்போ எம் வந்து ஒன்றுனா x2 + x1 டிவைடட் பை m + 1. 1 + 1 2 வந்துருக்கும். x2 + x1 டிவைடட் பை 2, y2 + y1 டிவைடட் பை 2. அதான் ஃபார்முலா. x1 + x2 டிவைடட் பை 2 + y1 டிவைடட் பை y2 + இதுதான் மிட் பாயிண்ட் ஃபார்முலா. ஸோ இப்போ நான் x1 பார்க்குறேன். ஸோ இங்கே பாருங்க, இந்த எக்ஸ் வந்துட்டு இதுக்கு ஈக்குவல், x1 + x2க்கு ஈக்குவல். இந்த y வந்துட்டு எனக்கு y1 + y2க்கு ஈக்குவல். ஸோ இப்போ இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறேன். ஓகே, எக்ஸ் பார்க்குறேன். எக்ஸோட வேல்யூ எனக்கு என்னன்னு தெரிஞ்சது 2. ஸோ 2 = x1ஓட வேல்யூ வந்துட்டு 3p, x2ஓட வேல்யூ வந்து 2. 3p + 2 divided by sum.
இது வந்து மிட் பாயிண்ட் எனக்கு 1 1 2 தான் வரும். ஸோ 2 × 2 4 equal to 3p minus plus 2. ஸோ எனக்கு வந்து பாயிண்ட்ஸ் தப்பாக எழுதியிருக்கேன். இது வந்து -2 3p 4 -2 எனக்கு வந்து -2, 2q. இன்னொரு பாயிண்ட். ஸோ அப்படி சால்வ் பண்ணலாம். இந்த பாயிண்ட் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து -2. ஸோ இந்த 2 இங்கே போனால் 6 ஆகிடும். 6 equal to 3p இருக்க போது. ஸோ பியோட வேல்யூ எனக்கு 2. பியோட வேல்யூ 2 தெரிஞ்சு போச்சு. இப்போ கியூக்கு பார்க்கலாம். ஸோ சேம் அதே தான். இங்கே இந்த ஒய் வந்துட்டு இந்த ஒய் வந்து இந்த டேர்ம்க்கு ஈக்குவல். அப்போ ஒய் ஈக்குவல் டு எனக்கு 4 y1 ஒய்ட்டோட வேல்யூ வந்து 2q. divided by 2. So y ஓட வேல்யூ என்னது? எனக்கு 6. 6 equal to 4 plus 2q divided by 2. 6 into 2 வந்து 12. So 12 equal to 4 plus 2q. இந்த சைடு 4 பார்த்தா எனக்கு 8. 8 equal to 2q. So q equal to 2. So point வந்து p, q. p ஓட வேல்யூ வந்து 2, q ஓட வேல்யூ வந்து 2. சாரி, q ஓட வேல்யூ வந்து 4. ஏன்னா இதை டிவைட் பண்ணா எனக்கு 4 தான் வரும். p ஓட வேல்யூ வந்து 2, q ஓட வேல்யூ வந்து 4. ஸோ எனக்கு ஆப்ஷன் p plus 2 கேட்குறாங்க. ஸோ p ஓட வேல்யூ வந்துட்டு 2, q ஓட வேல்யூ வந்து 4. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் எனக்கு இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 6. ஆப்ஷன் பி ஈக்குவல். 20th ஒன் பார்க்கலாம். ஸோ 20th ஒன்றுனா எனக்கு 147 divided by 120. ஸோ இப்படி எப்பயுமே இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டால் எத்தனை டிஜிட்டுக்கு அப்புறம் டெர்மினேட் ஆகும் இப்படி கேட்டாலே எனக்கு டினாமினேட்டர் எப்பயுமே என்னவா இருக்குன்னா எனக்கு 2 பவர் m அதுக்கப்புறம் 5 பவர் n தான் இருக்கும் டினாமினேட்டர். ஸோ இதில் எது டாமினேட் பண்ணுதோ அந்த அத்தனை டேர்முக்கு அப்புறம் முடியுதுன்னு அர்த்தம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது எனக்கு 147. இது எப்படி எழுதலாம்னா எனக்கு இதை வந்து 120 எப்படி எழுதலாம்னா ஸோ எனக்கு 3 into 14 எழுதலாமா? ஸோ 147 multiplied by 3. 40 எப்படி எழுதலாம்னா எனக்கு 8 into 5 எழுதலாம். ஸோ 8 மறுபடியும் எப்படி எழுதலாம்? 147 divided by 3 multiplied by இது 140. இதை எப்படி எழுதலாம்னா எனக்கு 2 into 2 into 2 multiplied by 5. ஸோ இது பண்ணால் 2 cube எனக்கு 147 divided by 3 எனக்கு 2 cube multiplied by 5 power 1. ஸோ 3 டேபிளில் கேன்சல் பண்ண 1 டைமு எனக்கு இதை கேன்சல் பண்ணால் 4 3 12 இது 2 9 3 27. ஸோ எனக்கு 49 divided by 2 cube multiplied by 5 power 1. ஸோ எப்பயுமே டேர்ம் எப்படி இருக்கணும்னா மேலே ஒரு நம்பர் இருக்கணும், டெசிமல் நம்பர் இல்லாமல் நம்பர் இருக்கணும், கீழே வந்துட்டு 2 பவர் m 5 பவர் n இருக்கணும். இது ரெண்டு m n எது பெருசாக இருக்கோ அந்த நம்பர் தான் ஆன்சர். ஸோ இந்த நம்பர் வந்து 3. அப்போ எனக்கு 3 தான் எனக்கு ஆன்சர், கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் சி தான் எனக்கு கரெக்ட்.